வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீ பாருங்கள், 14/4/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 13/4/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்பா. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு சேரும். நீ பாருங்கள், 1 மணிக்கான ரிசல்ட் பாருங்கள், 7/4/4. இதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் கரெக்டாக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஃபேட் ஆகிடுச்சுன்பா. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2-7 அப்படின்றது பவரில் கிடச்சிருந்தது. அது ஆல் போர்டில் கொடுத்துருந்தா வெற்றி கிடச்சிருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் மட்டும்தான் கிடச்சிருக்கு. அது அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பாருங்கள், 4-2-2. இந்த 4-2-2க்கு பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்குன்பா. இந்த 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லியிருந்தோம்ல, டெலிகிராம் சேனலில் ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 300 ரூபா, ஒரு மாதம் வேலிடிட்டி இருக்கும். 300 ரூபான்றது பெரிய காசு கிடையாது. 300 ரூபா நம்ம ஒரு மந்த்துக்கு பார்த்திங்கன்னா, அதாவது 30 நாளைக்கு பார்த்திங்கன்னா 300 ரூபா தான் நம்ம வந்து ரேட்டு போட்டிருக்கோம். சிங்கிள் நம்பரில் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம், டபுள்ஸ் வின்னிங் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேஎலுக்கு 9ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வந்துருந்தது. அதுக்கும் பார்த்திங்கன்னா டபுள்ஸு, இதுக்கும் டபுள்ஸு வின்னிங் எடுத்திருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 1-6லேருந்து ஒரு நம்பர் வந்துடும் எதிர்பார்த்து தான், நம்ம வீடியோவுக்காக இல்லை, நம்ம வந்து கெஸ்ஸிங் இதுலேயும் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம கொடுத்தது. இதில் வந்து நம்ம 1-6 அப்படி வந்துடும் ஏதாச்சும் ஒரு நம்பர் அப்படின்னு எதிர்பார்த்து தான் கொடுத்தது. சிங்கிள் நம்பரில் மட்டும்தான் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எந்த நம்பரும் வரலன்பா. 4ஆம் நம்பர் கிடைக்கல, அவ்வளோதான். டபுள்ஸில் 2ஆம் நம்பர் வந்துடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 6-5-0. இந்த 6-5-0வில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6-0 கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்துச்சுன்பா. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6-0 வந்து 2 பாக்ஸில் வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா. ஏசி வந்து 2 பாக்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு. 0-3லேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது தான். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சி போர்டில் வந்து 0 வந்து பாஸ் ஆகிருக்குமா, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 8 மணிக்கு மட்டும் நம்மளுக்கு தொடர்ந்து ஆல் போர்டு வெற்றி கிடச்சிட்டு வருதுன்பா. மற்றபடி பார்த்திங்கன்னா 1 மணிக்கு 6 மணிக்கு ஏதாச்சும் ஒரு டைம் பாஸ் ஆகுது, அப்புறம் ஃபெயில் ஆகுது, அப்படி தான் வந்துட்டுருக்குது. 8 மணிக்கு மட்டும் நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றி கிடச்சிட்ருக்குன்பா. சரி, ஓகே நண்பா. நம்ம பார்த்திங்கன்னா டபுள்ஸில் நம்ம எதிர்பார்த்தது இன்றைக்கி 2 டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க. 2 டபுள்ஸ்லேயும் நம்ம எதிர்பார்த்தது வரல, எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு பாருங்கள், 14/4/2024க்கான 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கு பாருங்கள், ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4-1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-8. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 1-8-4-6-6-0. பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 4-6-0, 4-6-8, 4-2-0, 4-2-8, 1-6-0, 1-2-8. ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1-6, 1-6லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், 6 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள், ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9-2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-1. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 9-0, 9-4, 9-6. பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 9-0-4, 9-0-1, 9-6-4, 9-6-1, 2-0-4, 2-6-1. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9-4, 9-4லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேசிங்கில் தான் கிடச்சிருக்கு. நம்ம 2ஆம் நம்பர் எந்த ஒரு கேசிங்கில் கொடுத்தோமோ அதுலேருந்து தான் இந்த நம்ம வந்து 9-4 நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள், ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1-5, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-0. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் பார்த்திங்கன்னா 1-6-4-6. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எனக்கு வேறு நம்பர் கொடுக்குறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் கொடுக்கல. ஏன்னா அது 2 நம்பர், அதாவது இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பராச்சும் உள்ளே வரும், இல்லைனா 2 நம்பராச்சும் உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு நான் விட்டுட்டேன்பா. ஏதாச்சும் ஒரு செட்டு பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை அப்படின்னா விட்டுருங்கன்பா. பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 146 140 196 190 546 590. ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 60 ஒரு நம்பர் வரதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. மெயினாக நம்மளுக்கு 8 மணிக்கு ஆல் போர்டு மெயினாக பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏதாச்சும் ஒரு நம்பர் வெற்றி கிடச்சிட்ருக்கு. இடையில எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 1 மணிக்கும் 6 மணிக்கும் ஏதாச்சும் ஒரு ஷோக்கு எப்பாச்சும் ஒரு நாள் பாஸ் ஆகுது, அப்புறம் ஃபெயில் ஆகுது, இப்படி தான் கிடச்சிட்ருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெஸ்ஸிங் எடுத்துகிட்டு தான் இருக்கும், ஆனால் மிஸ் ஆகிட்டுருக்குது. சரி, ஓகே, கண்டிப்பாக நம்ம 1 மணிக்கு 6 மணிக்கு அப்படி ட்ரை பண்ணி கொண்டு வர்றேன். கேஎல் 8 மணி, இது கொஞ்சம் நம்பினா என்னோடய கெஸ்ஸிங்கில் கரெக்டாக வந்துட்டுருக்குது, அதனால் சொல்கிறேன். ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். கேஎலுக்கும் 8 மணி ரிசல்ட்டுக்கும் ஓகேங்களா. மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 6 மணிக்கும் 1 மணிக்கும் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிட்டுருக்குது. எப்பாச்சும் பாஸ் ஆகுது, எப்பாச்சும் ஃபெயில் ஆகுது, அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியல, வேறு ஒன்றும் இல்லைன்பா. சரி, ஓகே, நம்ம சேனலை கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து நம்ம எல்லா ஷோவும் வின்னிங் கொடுக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு 2 ஷோவாச்சும் கண்டிப்பாக வின்னிங் கொடுக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுலேயும் வின்னிங் 2 ஷோ கண்டிப்பாக கிடச்சிட்ருக்குது. சில நாள் எனக்கு கொஞ்சம் என்னோடய வேலை, அதாவது நான் ஒர்க்குக்கு தான் போயிட்டுருக்கேன், அந்த வேலையில் கொஞ்சம் அதிகமாக ஒர்க்கு இருந்தால் என்னால் கெஸ்ஸிங் எடுக்க முடியாது. ஃபெயில் ஆனாலும் பழைய கெஸ்ஸிங்கில் கொடுத்துருவேன். இல்லை எனக்கு வேறு ஏதாச்சும் பர்சனலாக ஒர்க் இருந்தாலும் அதில் நான் பழைய கெஸ்ஸிங்கில் கொடுத்துருவேன். இது மட்டும்தான். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெஸ்ஸிங் எடுத்து நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னோம்னா வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்பா. இப்போதைக்கு நான் கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கேன், கண்டிப்பாக வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. கேஎல் 8 மணிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிட்ருக்குது. 6 மணிக்கும் 1 மணிக்கும் கெஸ்ஸிங் எடுத்துகிட்ருக்கேன். நம்மளுக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங் தொடர்ந்து வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. இது வரைக்கும் வின்னிங் வருது, நம்ம இது வரைக்கும் நம்ம அடிச்சிருக்க ரிசல்ட்டை வச்சு கெஸ்ஸிங் எடுக்கிறோம், அது வின்னிங் வருது, அதை நம்ம நம்பி கொடுக்க முடியல, அடுத்த நாள் ஃபெயில் ஆகுது, அந்த மாதிரி வருது. சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலான்பா. நாளைக்கு பாருங்கள் டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 1 6 6 4 4 6 6 2 டைம் எழுதியிருக்கேன். 1 1 6 6 4 4. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 0 வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 3 ஷோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கான்னு பார்த்திங்கன்னா 1 1 6 6. இந்த 1 1 பார்த்திங்கன்னா 1 மணிக்கும் 8 மணிக்கும் கனெக்ட் ஆகுதுன்பா. 1 1 6 6 2 நம்பரும் பார்த்திங்கன்னா பவரில் கிடச்சிருக்குது. பார்த்திங்கன்னா இது 1 மணிக்கு ரெகுலராக நம்ம நேற்று சொன்ன மாதிரி ரெகுலராக பார்த்திங்கன்னா 1 மணிக்கு ட்ரபிள்ஸில் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. 1 மணிக்கு வந்தால் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 8 மணி 4 4 அப்படின்றது பார்த்திங்கன்னா 6 மணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 0 0 அப்படின்றது பார்த்திங்கன்னா 8 மணிக்கான வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 0 0வும் சரி, இந்த 3 நம்பரும், அதாவது 1 1 6 6 0 0 இந்த 3 நம்பரும் ஓகேங்களா 8 மணிக்கு. சரி, ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கு நான் ரிசல்ட்டில் பார்க்கலாம். பாய்.